ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். ஹாய் மல்லி, எப்படி இருக்க? நீங்க ஈஸியா மாடிக்குமான்னு சொல்லிட்டீங்க. அந்த ராஜி கண்ணுல படாம வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? மல்லி, இப்படி எல்லாம் ரகசியமா சந்திக்கிறதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண சொன்னீங்க, சரி. இப்ப காலம் போன கடைசியில மொட்டை மாடிக்கு வா, மரத்துல ஏறி வா, மலையில ஏறிவான்னு சொன்னா எப்படிங்க? காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். மல்லி, இந்த த்ரில் கூட இல்லனா லைஃப்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரி சரி, பேசிட்டே இருக்கும். முதல்ல உட்காருங்க, சாப்பிடலாம். சரி மல்லி, இந்த 10 நாளும் உன் கையால சாப்பிட முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன் தெரியுமா? ஆமா, எப்படி அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? அந்த கதையை ஏன் கேக்குற? பாண்டிச்சேரியில ஒரு கிளையண்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். உங்களை பார்த்தா தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபர்ஸ்ட் வைஃப மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இது மல்லி, கடுப்பேத்தாத மல்லி. அவ பக்கத்துல வர்றதும் தோல்ல சாஞ்சிக்க வர்றதும் என்னால சகிச்சுக்கவே முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? ஆஹா, அப்ப அங்க ஒரே ரொமான்ஸ் போலயே சாருக்கு. மல்லி, நீ உதவாங்க போற. அங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வேற யாராவது இருந்தா ஜாலியா எடுத்துப்பாங்க. நான் வேற ஏகப்பத்தினி வேற தானே. அதனால ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே அவஸ்தைப்படுறேன். அப்படியா? நீங்க ஏகபத்தினி விரதனா? பின்ன எப்பவுமே என் மல்லியவை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. மல்லியவை சுத்தி சுத்தி வர்ற அதி தீவிர ஏகபத்தினி விரதன். சரி, போதும், நம்பிட்டேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மல்லி, இப்படி வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என் அம்மா இருக்கும்போது மாசத்துல ஒரு நாள் இப்படி நிலாவை பார்த்துட்டே சாப்பிடுவோம். அம்மா எங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க. எவ்வளவு சந்தோஷமா மன நிறைவா இருக்கும் தெரியுமா? அம்மா போனதோட அந்த நிலா சோறும் போயிடுச்சு மல்லி. அம்மா கையில சாப்பிடுற நிலா சோறுக்கு எப்பவுமே தனி ருசி மல்லி. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தா எவோ சிறின் இல்ல வயசும் தத்தி தத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்த மல்லி, உன் கையால சாப்பிடுற நிலா சோறுக்கும் தனி ருசிதான் போலயே. ஐசா மல்லி, உண்மையாதான் சொல்றேன். சரி, போதும், பேசிட்டே இருக்காம சாப்பிடுங்க. ஏங்க, பகலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்க. நீங்க படுத்துக்கோங்க, நான் உங்களை தூங்க வைக்கிறேன். மல்லி, நீ மட்டும் பகல்ல சும்மாவா இருந்த? நீயும் வேலை தானே செஞ்சிருப்ப. நீ வந்து படுவா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். வா. மல்லி, மல்லி, என்னாச்சு? ஏங்க, குளிரா இருக்குங்க. சரி இரு, என் சட்டையை தர, நீ போட்டுக்கோ. உங்களுக்கு குளிராதா? எனக்கெல்லாம் குளிரல, நீ போட்டுக்கோ. நீங்க தூங்கல? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரல. வா, படுத்துக்கோ, வா.
நான் இப்பெல்லாம் கோயிலுக்கே போறதில்ல. அதனால சாமி கிட்ட எதுவுமே வேண்டதில்ல. ஒருவேளை சாமி என் முன்னாடி வந்து எனக்கு ஒரே ஒரு வரம் தருவேன், என்ன வரம் வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்னு தெரியுமா? எப்பவுமே என் மல்லியோட இப்படி இருக்கிற சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடு கடவுளேன்னு தான் கேட்பேன். நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்? ஓ ஓஹோ, நேத்து பைப்பை பிடிச்சி ஏறி மொட்டை மாடிக்கு வந்தேன்ல. கதிரேசன் இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாரு? ஹலோ, என்ன காலையில கூப்பிட்டுருக்கீங்க? குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். சொல்லுங்க. நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்க? ஐயோ. ஆமாமா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங். அதுக்காக நேத்து ராத்திரியே கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். அப்படியா மாப்ள? இப்பதான் ரேணுகா சொன்னா. அம்மா, நீங்க பாண்டிச்சேரியில எந்த ஏரியாவுல இருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒருத்தன் பணம் வாங்கியிருந்தான். அவன் ரொம்ப நாளா கொடுக்காம தபாய்ச்சிக்கிட்டே இருந்தான். நேத்து தான் அவனை பிடிச்சேன். கையில பணம் வச்சிருக்கிறேன், வந்து வாங்கிக்கிறீங்களான்னு எகத்தாளமா கேக்குறான். நான் அப்படியே வச்சிடுறா, என் மாப்பிள்ள அங்கதான் இருக்காரு, அவர் வந்து வாங்கிப்பாருன்னு சொல்லிட்டேன். அதான் நீங்க இப்ப எங்க இருக்கீன்னு சொன்னீங்கன்னா அவனை அங்கேயே வந்து கொடுக்க சொல்லிடுவேன். ஆஹா, இந்த ஆளு நம்மள கையும் களவுமா பிடிக்க ஏற்பாடு பண்றான். என்ன பண்ண? மாப்பிள்ள, என்ன சத்தத்தையே காணோம்? என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன சொல்ல? ஹலோ ஹலோ, நீங்க சொல்றது கேக்கல எனக்கு. ஹலோ மாப்பிள்ள, எனக்கு நல்லா கேக்குது மாப்பிள்ள. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இல்ல, எனக்கு கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.